உன் உணர்வை அடுத்தவன் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தவர்கள் கிட்ட நீங்க சிம்பதி கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. உங்களுக்கு நீங்கள் தான் மருந்து, உங்களுக்கு நீங்கள் தான் வழிகாட்டி, உங்களுக்கு நீங்கள் தான் கைடு, வேற யாருமே கிடையாது. சார் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சார், நான் ஜெயிக்க பிறந்தவன் கண்டிப்பா என்னால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நான் ஜெயிச்சுதான் என் குடும்பத்தை காப்பாற்ற போறேன், என்னோட குடும்பத்துக்கே நான் தான் ரோல் மாடல்னு எவன் மறுபடியும் மறுபடியும் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கானோ அந்த மனிதன் நிச்சயம் ஒரு நாள் ஜெயித்தே தீருவான். இது வாழ்க்கையினுடைய சொல்லப்படாத விதி. நம்ம மனசு எதை சொல்லுதோ அது நடக்கும் சார். பயம் மகிழ்ச்சி, பயம் மகிழ்ச்சி, இந்த ரெண்டு விஷயத்துல நீங்க எதை நீங்க அதிகமா நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில் நடக்கும். கரெக்டா? நீங்களே ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாருங்க. பயம் மகிழ்ச்சி, இந்த ரெண்டு விஷயத்துல எதை பத்தி நீங்க அதிகமா நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். எக்ஸாம் இருக்கு, இன்டர்வியூ என்ன பண்றதுன்னு தெரியலையே, ஒரு ட்ரெஸ் கூட சரியா இல்லையே, போய் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ண முடியுமான்னு தெரியலையே, எப்படி கேட்பாங்கன்னு தெரியலையே, ஏதோ எக்ஸாமில் இங்கிலீஷில் அப்படி இப்படி உருட்டி எழுதிட்டோம், அங்கே போய் இங்கிலீஷில் கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது? சார் சொன்னார், தமிழில் கேட்கவா இங்கிலீஷில் கேட்கவான்னு அவங்களே கேட்டுருவாங்க. நம்ம முகர அப்படி. ஏன் பயம் சார்? வாய் பேச முடியாத ஒரு சகோதரனும் சகோதரியும் கூட தான் நினைத்ததை அடுத்த மனிதனிடம் சொல்லி புரிய வைக்க முடியும் என்ற நிலை இந்த சமுதாயத்தில் இருக்கிறப்ப எல்லாம் இருக்கிற நாம நினைச்சதை சொல்ல முடியாதா? நம்ம நினைச்சதை பண்ண முடியாதா? கண் தெரியா சார்? நீங்க ஒன்றும் இல்லை, வீட்டில் நீங்க பழக்கப்பட்ட வீடு 10 வருஷமா 15 வருஷமா 20 வருஷமா அந்த வீட்டு